வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புது வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ முழுசா பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. லைஃப்ல நாம முதல்ல மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும்னா நாம முதல்ல இன்ஸ்பயர் ஆகணும். நாம இன்ஸ்பயர் ஆகணும்னா நமக்கு தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கைங்கிறது எந்த கடையிலையும் வைக்க முடியாது, எந்த லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் வராது. அது நம்மளா நமக்கு ஏற்படுத்தக்கூடியது. அப்படிதான் வாழ்க்கையும் கூட. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வாழ்க்கையில இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னு சொன்னா லட்ச மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் படிக்கிறாங்க. வேலை வாய்ப்புகள் ஒரு சிலர் கிடைக்குது, பல பேருக்கு கிடைக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா 80% பேருக்கு, இன்னொரு 20% பேர் வேலை வாய்ப்புகள் கிடைச்சாலும் கூட எனக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கல, அந்த குறை இருக்கு. இந்த 80% பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கம்பெனியில, சின்ன சின்ன கம்பெனில இருந்து ஆரம்பிச்சு ஸ்மால் சைஸ் என்டர்பிரைஸ்ல இருந்து, மீடியம் சைஸ் என்டர்பிரைஸ்ல இருந்து ஒரு லார்ஜ் சைஸ் கார்பரேட்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரே லட்சியம் தான். அது சம்பளம் 10,000 இருந்தாலும் சரி, 15,000 இருந்தாலும் சரி, 25,000 இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஒரே லட்சியம் தான். என்னுடைய லைஃப்ல பர்மனண்டான நல்ல வேலை, நல்ல சொகுசான வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான். யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில ஜெயிக்கிறது ஒரு பக்கம், அந்த ஜெயிச்சதை தக்க வைக்கிறதுங்கிறது அதோட அது சிரமமான விஷயம். அந்த ஜெயிச்சதை சஸ்டெயின் பண்றதுக்கு அதுக்கு தனியான ஒரு தில்லு வேணும், கன்சிஸ்டன்டான ஹார்ட் ஒர்க் வேணும். எதுவுமே சுலபமா கிடைக்காது, சுலபமா கிடைக்கிறது நம்ம கிட்ட நிற்காது. அப்போ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது, எங்க இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் பல லட்சக்கணக்கானவர்கள் லட்சியம் என்ன? எங்கேயாவது அப்ராட்ல வேலை கிடைக்காதா, அப்ராட்ல படிக்க முடியாதா, இதுதான். அப்ப வெளிநாட்டில் கல்வி, வேலை, இது ஒரு பெரிய லைஃப்ல என்ன நினைக்கிறாங்க, லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா நினைக்கிறாங்க. லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் எதை நினைக்கிறாங்க? கல்யாணம், சொத்து, வீடு வாங்குறதெல்லாம் விட ஒரு அப்ராட்ல ஒரு படிக்கிறதுக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் ட்ரை பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு தேதிக்கு லட்சக்கணக்கில் இருக்காங்க. அதுக்காக விசா ப்ராசஸிங் கம்பெனிஸும் இருக்கு. 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு, நான் உனக்கு அந்த விசா ப்ராசஸ் பண்ணி தரேன், துபாயில் இந்த வேலை வாங்கி கொடுத்துறேன். இது மாதிரி போறவங்கள 100ல் ஒரு 30% பேர் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஒரு 70% ஆஃப் த பீப்புள் நம்பி பணத்தை ஏமாந்து அதை இழந்துடுறாங்க. அப்ப என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, வெளிநாட்டில் கல்வி, வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள், இது வாய்க்கக்கூடிய ஜாதகமும் இருக்கணும். அந்த ஜாதகம் இல்லைன்னா எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு படிப்புக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. படிக்காதவங்க தான் ஏமாறக்கூடாது, படிக்கவங்க தான் ஏமாறணும் அப்படிலாம் இல்லை. படித்தவங்க கூட ஏமாறுறாங்க, படிக்காதவங்க கூட ஜெயிக்கிறாங்க. அப்போ யாரு எப்படின்னா, உங்க கட்டம், உங்களுடைய ஜாதகம், உங்களோட பிறவியில உங்க தலையில இருக்கிற எழுத்து, நீங்க வெளிநாட்டில் படிக்கணும்னா, வெளிநாட்டில் வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு தலை விதி என்பது கண்டிப்பா வேணும். அது என்ன வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் வேலை செய்யறது, ஏன் இந்தியாவில் வேலை செஞ்சா என்ன? உண்மைதான். அங்க இருக்கக்கூடிய நம்ம உண்மையா பேசணும். நம்ம பாரத நாடு, என்னுடைய வீடு, நான் பேட்ரியாட்டிக், அதெல்லாம் ஒரு பக்கம். நான் தனிப்பட்ட முறையில குறைஞ்சபட்சம் ஒரு 18 நாடுல வேலை செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு பிடிச்சது நம்ம ஊர் தான், சென்னை தான். அதனால நான் திரும்பி வந்துட்டேன். பல பேர் பல லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் ஒர்க் பண்ணணும், வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒவ்வொருத்தருடைய விருப்பு வெறுப்புகள் என்பது மாறும், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் மாறும். ஒவ்வொருத்தருக்கு வெளிநாட்டுடைய அந்த பணம், அந்த வாழ்க்கை முறை பிடிச்சிருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கல, நான் வந்துட்டேன். ஆகா, இன்னமும் கூட லட்சக்கணக்கான மக்கள் யூஎஸ் எம்பசி வாசல நிக்கிறதுக்கு என்ன காரணம்? விடிகாலம் 3 மணிக்கு விசாக்காக நிக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்காக லட்சக்கணக்கில் நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு, சொத்தெல்லாம் வித்து, ஃபாரினுக்கு ப்ராசஸ் பண்ணி எப்படியாவது இங்க தப்பிச்சு ஓடுவோமா அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய நெருக்கடிகள், மக்கள் தொகை, இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம், இதுல பல பேர் எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கு. வெளிநாட்டுல என்ன நல்லா இருக்குங்கிறத நான் சொல்றேன். வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா இந்த ஆண்டு, இந்த இன் ஜெனரலே வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது 12 ராசிகள்ல எந்த ராசிக்கு இருக்கு? அப்படி பார்த்தோம்னா முதல் அடிப்படையில மிதுன ராசிக்கு வெளிநாட்டில் சம்பந்தப்பட்ட, வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வியில, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எப்படி? சிம்பிள். வெளிநாடு அப்படின்னு சொன்னாலே முதலாவதாக வருவது என்னன்னா 8ஆம் இடம், 12ஆம் இடம். இதுல பாத்தீங்கன்னா
மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மீனராசியில நீச்சம் பெறுவார். அதுதான் அதுல விஷயம். அப்போ குரு உடைய வீடு அது மீனராசி. இந்த குரு பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, புதனுக்கும் குருக்கும் கொடிய விரோதிகள். புதனுக்கு குரு மாரகாதிபதி பாதகாதிபதி, குருவுக்கு புதன் மாரகாதிபதி பாதகாதிபதி. அப்போ மாரகாதிபதி வீட்டுல கெட்டவன் வீட்டுல கெட்டிடில், அதாவது கெட்டவன் யாரு? புதனுக்கு குரு. அவர் வீட்டுல நீச்சம் விடுது, கெடுதல். கெட்டவன் வீட்டில் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ 12ஆம் வீட்டில் நீச்சம் பெறக்கூடிய புதன் பகவான் அந்த யோகத்தை தன்னிச்சையாக கொடுக்கிறார். மிதுன ராசிக்கு பிறவியிலேயே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கல்வி, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இயற்கையாகவே அமையப்பெற்றது. இது உண்மை. இரண்டாவதாக, இதற்கு அடுத்தபடியாக எந்த ராசிக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மால விருச்சிக ராசி. இவர் வேற ரூட்டு போடுவார். இந்த வெளிநாட்டில் போய் கல்வி படித்து நீங்கள் வேலை செஞ்சு அதை பாஸ் பண்ணி திருப்பி அங்கே வேலை தேடி, அதெல்லாம் வேணாம் சார். ஒரு பிள்ளைய பார்த்து லவ் பண்ணுங்க, வெளிநாட்டு பிள்ளைய அழகா கட்டினீங்கன்னா பிஆர், ஹோம் டெலிவரி பண்ணுவான், சிட்டிசன்ஷிப்பு, பாஸ்போர்ட்டை. இந்த ரூட்ல போகக்கூடியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய இந்திய பெண்ணை சொல்லலை, விருச்சிக ராசிக்கு பொதுவாக பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும். இப்போ விருச்சிக ராசியில் ஒரு பெண் இருக்காங்க, சர்வ சாதாரணமா ஒரு யூரோப்பியன் பாயை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு ரொமானியன் பாயோ, ஒரு இட்டாலியில் பிறந்தவரையோ திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி நம்ம விருச்சிக ராசியில் நம்ம ஆளு கடகம்பட்டி வடுகப்பட்டி ராமசாமி இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் ரோஸ்லின் அப்படின்னு சொல்லி அங்கே லண்டனில் போய் கல்யாணம் பண்ணுவார். எப்படின்னா அந்த ராசிக்கு இயற்கையாகவே லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய யோகம் மட்டும் இல்லாமல் வேற ஜாதி, வேற்று இனம், வேற்று மதம் தாண்டி வேறு நாட்டினரை கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் பெறுவது 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ராசி. அது மறைவு ஸ்தானம். ஒரு உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு இடமானது விருச்சிக ராசி. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த இயற்கையிலே அந்த குணம் வந்து வருகிறது. அப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலே வெளிநாட்டுல படிக்கக்கூடிய கல்வி, வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு. இப்ப ஏன் இதை பத்தி எல்லாம் பேசுறோம்னா, இப்ப ஸ்கூல் முடிஞ்சு அடுத்தது காலேஜ் அட்மிஷன், இல்ல புதுசா வேலை வாய்ப்பு, இயர் எண்டிங், மார்ச் இயர் எண்டிங் முடிஞ்சு ஏப்ரல் மேக்கு அப்புறம் புதுசா வேலை வாய்ப்பு பட்ஜெட்ஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஒரு ஐடி கம்பெனில நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் இயர் எண்டிங் முடியும், ஏப்ரல்ல புது பட்ஜெட், அடுத்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு. இப்போ வந்து இந்த ஆண்டு வந்து இந்த ஐடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒதுக்கீடு பண்ணா அதுக்கப்புறம் தான் வேலைக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ ஏப்ரல்ல டிபிக்கலா இந்த 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து 10 கோடி, 150 கோடி, இந்த கோடியில் இந்தந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அது சம்மந்தப்பட்டு வரும்போது அப்போ நீங்கள் வந்து அந்த மிதுன ராசிக்கு வந்து பண்ணுற மாதிரி, மிதுன ராசிக்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு வரா மாதிரி நமக்கு வந்து புது ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாகக்கூடும். அப்போ புது ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புது ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மூலியமாக 8ஆம் இடத்துக்கு அதிபதியில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது ஒன்று. மூன்றாவதாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு, கல்வி இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு அதிகம் இல்லை, எந்த நேரத்திலையுமே. பொதுவாக இந்த நேரத்தில் மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு பார்த்தோம்னா, முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வருவதனால, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானமாக வருவதனால, காலபுருஷன் முதல் வீடு மேஷராசி, அங்கிருந்து 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்திற்கு தனுசு ராசி அதிபதியாக குரு பகவான் வருவதனால எந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளோ, குருனாலே ஹைஃபை ஜாப்ஸ், ஒயிட் காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்றோம். நல்ல ஏசி ரூம்ல உட்காந்து நல்ல வந்து ஒரு டை போட்டுட்டு நல்ல ஹைஃபை ஜாப்ஸ் பண்றது யாருன்னா அது குரு பகவான். அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃபாரின்ல படிக்கிறது, ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின்ல வேலை, இதெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சாக வெளிநாட்டு ஃபாரின் எஜுகேஷன் ஆர் ஃபாரின் ஜாப் இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 12 ராசியில அதிகமா, மற்ற ராசிக்கெல்லாம் கிடைக்காதுன்னு இல்லை, ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது மிதுனம், விருச்சிகம் அண்ட் தனுசு ராசி அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இதே போன்ற இன்னும் யூஸ்ஃபுல்லான பல்வேறு தகவல்களுடன் உங்களை அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.